மச்சான். ஒரு பாங்கில் விற்று தொடங்கிய 2.17 லட்சம் கோடி ரூபாய் நகை பேரரசு. கிரண்குமார் கதையே ரொம்ப வெறித்தனம். விவரம்: 15 வயசுல பல பேருக்கு சினிமா பார்க்கணும், பைக் ஓட்டணும் தான் ஆசை. ஆனா நெல்லூர்ல ஒரு மத்தியதர வர்த்தகர் குடும்பத்துல பிறந்த கிரண்குமார் ஓர் வேற லெவல் கனவு கண்டார். அந்த கனவுக்காக தாயாரோட 4 பொன் பாங்கில்களை சென்னையில் விற்றார். இதுதான் ஆரம்பம். இதுதான் லலிதா ஜுவல்லர்ஸ் இன்று 2.17 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை பேரரசு உருவாகும் சுடுசுடு தொடக்கம். 1983 இல் சென்னையில் முதலாவது கடையை துவங்கினார். கையில் பெரிய பணமோ கிடையாது, ஆனா உள்ளுக்குள்ள அம்புட்டி. நெஞ்சுல நம்பிக்கையோட நாள்கள் கடந்து ஹைதராபாத், திருப்பதி மற்றும் பிற நகரங்கள்ல கிளைகள் சென்று இன்று லலிதா ஜுவல்லர்ஸ் என்பது நம்பிக்கையோட சேர்க்கப்பட்ட பெயராயிடுச்சு. ஏதுமே படிக்கல, ஆனா ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பீப்பிள் ஸ்மார்ட். தன்னோட கஷ்ட வாழ்க்கைதான் பொது பிரஜைகளோட எளிதா கனெக்ட் ஆகஸ்டில் கற்றுத்தந்தது. அவரோட கோட்பாடு: வாடிக்கையாளருக்கு உண்மைதான் முதன்மையு. இன்று 52 பிரமாண்டமான ஷோரூம்கள் தென்னிந்தியா முழுக்க. வருட வருமானம் 17,000 ரூபாய் கோடி. புதிய இலக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய். விரிந்திருக்கும் மாநிலங்கள்: தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா. இது ஒரு வெறும் பிசினஸ் ஸ்டோரி இல்ல மச்சி, இது ஒரு பவர் புல்லா உணர்ச்சி கலந்த, மனசு மூடி படைத்த நிஜமான தொட்டுத்தான் தொடங்கணும் கதையாயிருக்கு.